ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இந்த பர்வீன் சுல்தானா டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். யாரையும் எவனையும் எதையும் பார்த்து வியக்காத, பயப்படாத. அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கேன், யாரை இப்படி பார்க்கறியோ அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, நீ அங்கதான் நின்று பார்த்துட்டு இருக்கணும். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு சூத்திரத்தை மட்டும் நான் சொல்லி தரேன். நான் அப்படிதான் ஜெயிச்சேன். ஹேவ் கான்ஃபிடன்ஸ். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இவ்வளவுதான். ஹேவ் கான்ஃபிடன்ஸ். இந்த புக்கு இந்த எடுத்த மாதிரி தான் மிரட்டும். தொற்றுவிய தொட்டு பார்க்கலாம். நான் யார் தெரியுமா? வாழ்க்கை இப்படிதான் கேட்கும் உங்களை. யார் தெரியுமா? நேரா வந்து தொட்டு எடுத்து கொடுத்துட்டால. சோ சிம்பிள். இன்னும் மிரட்டுற? எதுக்கு மிரட்டுற? எடுப்பேன், தொடமட்ட மாட்டேன். தொட்டு தூக்கி உன் கையில நான் திருப்பி இதோ இதுதான் என்னுடைய வெற்றி என்று தருவேன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பும் வயதும் புத்தியும் சூழலும் உங்களுக்கு வாய்த்திருக்கின்ற பொழுது கனி அறுத்து கொண்டே போங்கள் என் குழந்தைகளை. கனி அறுத்துக்கிட்டே போங்க. காட்டு வழி நீங்க போறது காட்டு வழி. ஞாபகம் வச்சுக்கோ, எங்க அம்மா சொன்னா, காட்டு வழியில போகும்போது ஒரு பழத்தை பாக்குறியா, அப்பவே ஆஞ்சி எடுத்துட்டு போயிடு, திரும்பி அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க நான் சொன்ன வார்த்தைய. எது முன்னால் இருக்கிறதோ அது அப்படியே கற்றுக்கொண்டு கிராஸ் பண்ணிட்டு அறுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரோக்ரஸ் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்ல. ஜெயிப்பதற்கு ஒரு சின்ன 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 சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். சிம்பிள் டெக்னிக்ஸ். முதல்ல யாரும் மிரட்டனா மிரளாத, எதையும் பார்த்து பயப்படாத. புக்க மெட்டீரியலை திருப்புனன்னு வச்சுக்கேன், கூப்பிடும். வாட் ஆர் யூ டூயிங்? I am studying. I am also studying. Very boring. Yes, it is very boring. Shall we go out at 3 o'clock? பதில் வராது. 40 நிமிஷம் காலி. கூப்பிட்டானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். Don't ever allow anybody to take away your life and your time. இந்த போன் இருக்குல்ல, this is for communication, not for conversation. யார் இதை இப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தன்னுடைய காரியங்களை அடுத்தவர்கள் செய்து முடிக்கட்டும் அல்லது அடுத்தவர்களுடைய மூடுக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். live that moment. யாரும் உன்னை கவனத்தில் இருந்து, உன் கவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு விஷயம் உன்னை அப்புறப்படுத்துகிறது என்றால் அந்த வினாடியில் நீ அந்த விஷயத்தோடு முழுமையாக இல்லை என்று அர்த்தம். நீ உன் காரணங்களால் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? உன்னால் அல்ல நான் கெட்டது. சூழல் எவ்வளவுதான் முன்னால் சவாலாக வந்து நின்றாலும் நான் கெட்டு போவதற்கு என்னை ஒப்படைத்து இருக்கிறேன், அதுதான் நான் கெட்டு போவதற்கு காரணம் என்று யார் ஒருவர் தன்னுடைய வெற்றிக்கான தோல்விக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதை அடுத்தவர்கள் மீது போடுகின்றவர்கள் தோற்கிறார்கள். சொல்லுது, நீ மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்க, என் புத்தகம் உன்னை ஜெயிக்கிறது. ஏய், படிக்கத்தான் வந்திருக்கிறேன், உன்னை பிரிச்சு இருக்கிறதே படிக்கிறதுக்கு தான். வாய மூடு. நீ அதை புரிந்து கொண்டாய் என்று வைத்துக் கொள்ளேன், புத்தகம் உன்னிடம் தோற்கிறது. என் அருமை செல்வங்களே, உங்களை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் இந்த பூமியில் தோன்றவே இல்லை என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. நாம் புத்தகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். புத்தகத்தை படித்து புரிந்து கொள்கின்ற பொழுது, அதனால் தான் நான் சொல்கிறேன், புத்தகத்தோடு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கிறது. கான்டாக்ட் இருக்கின்றவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். யார் புத்தகத்தோடு தன்னை கனெக்ட் செய்து கொள்கிறார்களோ, தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு மெட்டீரியல் அதை எடுத்துருங்க. நான் ஒரு பாட்டு படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்னு வச்சுக்கோங்களேன், I give my soul, my energy, my blood, my nerves, my flesh, my everything to that particular subject. நான் முழுமையாக என்னை அதற்கு ஒப்படைக்கிறேன். அதிலே இருக்கக்கூடிய சில தெரிப்புகள் தான் என் பேச்சு. அதை முழுக்க நான் உள்வாங்குகிறேன்.
சமீபத்தில் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் படிச்சேன். பாப்பா அமேசிங். கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். சரியா? கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார். ரெண்டு பேருமே ஆச்சரியத்தில் கத்தினார்களாம், இதோ என்னை படைத்தவன் என்று. இதை விட நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கைக்கும் கடவுள் மறுப்பாளனுக்கும் ஒரு அழகான விளக்கத்தை யாரும் தந்துவிடவே முடியாது. ரெண்டு பேரும் சத்தம் போடுறாங்க, என்னை படைத்தவன். கடவுளை கை காட்டி என்னை படைத்தவன் என்று சொல்லுகின்றவன் மத நம்பிக்கை கொண்டவன். கடவுள் மனிதனை பார்த்து இதோ என்னை படைத்தவன் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் மறுப்பாளன். இவ்வளவுதான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உள்ளத்திற்குள்ள அந்த கெலடாஸ்கோப் பார்க்கிற மாதிரி மனசுல பல பல வண்ணங்கள் விரியும். அதுக்கு தான் படிக்கிறதே. இந்த எக்ஸாம் எழுதுறது பாஸ் பண்றதெல்லாம் சைடு எஃபெக்ட், ஹேங் ஓவர். ஆமாங்க, போதை அது இல்லைங்க, படிக்கிறது தாங்க போதை. அதை எழுதுறதோ அதனால வரக்கூடிய பணமோ அதனால் வரக்கூடிய பதவிகள் எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒன்றை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, நீங்கள் அதன் மீது ஆர்வத்தை காட்டுகின்ற பொழுது, அதில் உள்ளுக்குள் அப்படி ஒரு மலர்ச்சி வரும் பாருங்க. அப்பொழுது உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாதுப்பா. உங்க வெற்றியை நீங்களே தடை செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் யார் தெரியுமா தோற்கிறார்கள்? யார்கிட்ட பேஷன் இல்லையோ அவங்க தோக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயிற்சியில நீங்க பட்ட பாடுகள் தான். அதை விட ஒரு சந்தோஷமான தருணம் நினைச்சு நினைச்சு நீங்கள் சந்தோஷப்ப. இப்ப இவ்வளவு கடுப்பா இருக்கு, இது எல்லாம் சந்தோஷமாக மாறும். பிரசவம் முடித்து விட்டு குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பது போல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம். எந்த தாயையும் பிரசவ வலியை பத்தி குழந்தை மூஞ்சிய பார்த்துட்டு பேச சொல்லுங்க பாப்பா. சிரிப்பா, சிரிச்சிட்டு தான் சொல்லுவா, உன்னை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. அப்பா அழமாட்டா. பலியின் ருசி அதுதான் குழந்தைகளே, மாணவ செல்வங்களே. பலியின் ருசி. ஐ எம் an athletic. அதனால்தான் என்னுடைய பிரார்த்தனையில் முதல் பிரார்த்தனை, விசை உறும் பந்து போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க, எனக்கே தெரியும். ஒரு நாள் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், 800 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். எனக்கு பேச்சு போட்டியை விட ஸ்போர்ட்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது நீ எப்படி முழுமையாக அந்த புத்தகத்தில் இருக்கிறாயோ அப்படிதான் ஒரு ஆட்டத்தை ஆடுகின்ற பொழுது, ஸ்போர்ட்ஸ்ல ஆடும்பொழுது 100% இருந்தாதான் அதுல ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. 100% ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயம் தான். வேற எதையாவது யோசிச்சேன்னா கால் தவறிடும். அப்படி யோசிச்சு போய் பிரைஸ் வாங்கிட்டேங்க, ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். நடுவில் ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஃபர்ஸ்டா வந்துடலாம். கஷ்டம் எது தெரியுமா? ஃபர்ஸ்டா வந்துகிட்டே இருக்கிறது. To sustain our ability is the biggest task and the challenge. To sustain. ஒரு விஷயத்துல சஸ்டெயின் பண்றோம்ல, அரங்கேற்றம் முடிச்ச உடனே அமைதியாயிருவாங்க பல பேர். அது இல்ல, அரங்கேற்றம்ங்கிறது பிகினிங். நம்மில் பல பேருக்கு நாட்டிய அரங்கேற்றம் என்பது முடிவு. ஜெயிக்கிறதுங்கிறது பிகினிங். நான் பிரைஸ் வாங்கிட்டேன். அந்த போடியம் இருக்கும் தெரியுமா? பெருசா இருக்கும், செகண்ட், அப்புறம் தேர்டு குட்டியா இருக்கும். தெரியுமா தெரியாதா? வந்துட்டேன் கிட்ட, அப்பவே பிரைஸ் மனசுல. அப்போதாங்க ஓடி வந்திருக்கேன். இங்க அத்லெட்டிக் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், தொடையில ஒரு டென்ஷன் இருக்கும். ஓடி வந்த உடனே ஒரு டென்ஷன். நான் என்ன பண்ணிட்டேன், திமிர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பயங்கர ரொம்ப நாள் யோசிச்ச ஒரு பிரைஸ் கிடைச்சிருச்சு. நான் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறினா எதுல கால் வைக்கணும்? தேர்ட்ல இல்லைன்னா செகண்ட்ல வைக்கணும். ஈஸி எது? தேர்ட்ல வைக்கிறதா. ஏன்னா அதான் குட்டியா இருக்கும். என் மனசு சொல்லுது அதை கால் வைக்க மாட்டேன். எனக்கு தங்கம் பிடிக்கும். செகண்ட் பார்த்தேன், சில்வர், நோ. ஃபர்ஸ்ட்லயே ஏறின பாருங்க, கிறுக்குன்னுச்சு கால், நரம்பு இழுத்துருச்சு. நிக்கிறேங்க, தொட நடுங்குது, இழுக்கிற நரம்பு மேறிட்ட மேல. வராங்க பிரைஸ் கொடுக்கறதுக்கு வராங்க. அவர் இருக்கிறாரு 4 அடி வந்துட்டு, அவர் இப்படி பிடிச்சிருக்கிறாரு. நான் இப்ப குனியணும், முடியல, நரம்பு பிடிச்சி இழுத்துருக்கு. பெண்ட் ஆகுறேங்க, இன்னும் பெண்ட் ஆகுறேன், இன்னும் பெண்ட் ஆகுறேன், பெண்ட் ஆயிட்டேன். அதுக்கு மேல பெண்ட் ஆனா கீழே விழுந்துருவ அளவுக்கு அவர் இருக்கிறாரு. மாலையை அவர் போட்டார், தங்கம் போட்டார். இப்ப நிமிர முடியல, தங்கம் ஆடுது, என் முன்னால் ஆடுது. என் மனசு சொல்லுச்சுங்க, தங்கம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஜெயிச்சிட்டேங்க. ஆனா வலி ரொம்ப உறுத்துது. மனசுல ஒரு ஃபிளாஷ், ஏய் சுல்தானா நிமிர், வலியை பற்றி கவலைப்படாத, வலியை ருசி.
அந்த வலி இல்லை என்றால் உனக்கு இந்த தங்கம் இல்லை. இவ்வளவுதாங்க. ஒரு அகங்காரம், ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம், இது எல்லாம் கலந்ததுதான் அந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மன திண்மை. அது வந்துடணுங்க. அந்த வலியை ருசிக்கணும். Feel the pain, my dear. Never suffer. Suffering ஆகாத. பெயினை ஃபீல் பண்ண. பெயின் இஸ் சென்சேஷன். அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணா நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். வலியே இருக்காது. யாருக்கு? செத்துட்டா வலி இருக்காதுங்க. உங்க எல்லாருக்குமே இப்போ செத்து போனா எப்படி இருக்கும்னு சொல்லவா? யாருக்கும் தெரியாது தானே செத்து போனா எப்படி இருக்கும்னு. தாத்தா சொல்லிட்டார், ஐயா வள்ளுவன். தூங்குறோம்ல, அதான் சாவுங்கிறான். உறங்குவது போலும் சாக்காடு. 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா 5 மணி நேரம் செத்துப்போ போதும். 19 மணி நேரம் உழைப்பில் இரு, விழிப்புணர்வோடு இரு என்றுதான் சொல்கிறார்கள். தூங்கிக் கொண்டே இருந்தால் செத்து போனா என்று பொருள். தூங்காது. லிமிட் யுவர் ரெஸ்ட் டைம். ரெஸ்ட் டைமை லிமிட் பண்ணிட்டு விஷயங்களை புரிந்து கொண்டு do have connect with the subject. Whatever you study, you will win.